அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பல்வேறு வகையான அரிசி உணவுகள் தயாரிக்கப்பட்டு அம்மனுக்கு படைக்கப்படுகின்றன. தேங்காய் சாதம், இனிப்பு பொங்கல், தயிர் சாதம், பகலா சாதம், எலுமிச்சை சாதம் மற்றும் புளி சாதம் ஆகியவை பொதுவாக தயாரிக்கப்படும் அரிசி உணவுகளில் அடங்கும். பக்தர்கள் புனித நதியான காவிரியை அரிசி பிரசாதம், அக்ஷதா மற்றும் பூக்களால் வணங்குகிறார்கள். ஆடிப்பெருக்கு விழா முக்கியமாக காவிரி ஆற்றங்கரையில் வசிக்கும் குடும்பங்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த புனித நாளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட்டாக நீர் இடைவிடாமல் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இது இறுதியில் நல்ல அறுவடைக்கு வழிவகுக்கும். பக்தர்கள் புனித நீரில் நீராடுகிறார்கள். குளித்த பிறகு அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள நீராடும் படித்துறைகளில் சில சடங்குகளைச் செய்கிறார்கள். இதைத் தொடர்ந்து காவேரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வெல்லம் மற்றும் அரிசி மாவை பயன்படுத்தி ஒரு சிறப்பு விளக்கு தயாரிக்கப்படுகிறது. மா இலைகளில் விளக்கை வைத்து அதனுடன் மஞ்சள் நூல், மஞ்சள் மற்றும் பூக்கள் சேர்க்கப்படுகின்றன. பெண்கள் விளக்கை ஏற்றி அதன் துணை பொருட்களுடன் ஆற்றில் மிதக்க விடுகிறார்கள். ஆடிப்பெருக்கு விழாவின் போது கலந்த சாதம் எனப்படும் சிறப்பு அரிசி தயாரிப்பு தயாரிக்கப்படுகிறது. பூஜையை முடித்த பிறகு பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆற்றின் கரையில் விருந்தை சாப்பிடுகிறார்கள். இந்த முழு நிகழ்வும் காவிரி ஆற்றின் கரையில் ஒரு சுற்றுலாவை போல மாறும். இளம் பெண்கள் திருமணமான பெண்களுடன் சேர்ந்து இந்த புனிதமான பூஜையை மேற்கொள்கின்றனர். வெல்லம் மற்றும் கையால் அரைத்த அரிசியால் செய்யப்பட்ட இனிப்பு உணவு காப்பரிசி, கருப்பு மணிகள் மற்றும் காதோலை, பனை ஓலைகளில் செதுக்கப்பட்ட காதணி ஆகியவற்றை காணிக்கையாக வைக்கும் கன்னிப்பெண்கள் நல்ல கணவர்களை பெறுவார்கள் என்பது ஒரு பிரபலமான நம்பிக்கை. நீங்களும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எல்லா நன்மைகளையும் பெற அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.